ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகுச்சு. அதே மாதிரி ஜூலை மாசத்துக்கான ஹோமம் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் மாசத்துல புரட்டாசி டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, ஸோ வேற எப்படி ஆன்லைன்ல புக் பண்றது அப்படின்றத பத்தியும், ஆன்லைனில் ரூம் கிடைக்கல அப்படின்னா வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கும் செப்டம்பர் மாதத்துக்கு ரூம் டிக்கெட் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டெய்லியுமே கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் சாயந்தரம் 4 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட கியூ மத்தியானம் 2 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அடுத்த நாளுக்கான ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போற பக்தர்களுக்கான நடைபாதை தரிசன டிக்கெட்டுமே கொடுக்குறாங்க. இது செப்பரேட்டா 4 கவுண்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம எஸ்எஸ்டி டோக்கனும் அங்கேயே கிடைக்கும். நீங்க ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா இந்த டோக்கனை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில 6 மணிலேருந்து நீங்க நடந்து போகலாம். டோக்கன் வாங்குறதுக்கு நம்ம ஸ்ரீவாரி மட்டும் நடைபாதைக்கு போகணும் அப்படின்றது இல்லை. டிக்கெட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அலிப்பிரியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் போய் டோக்கனை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து நடந்து போகலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ரீவாரி மெட்டு டோக்கனோட அப்டேட். அலிப்பிரி நடைபாதையில் போகிறவங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்களா அப்படின்னா அங்கே எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக டோக்கன் கொடுக்குறதில்ல. நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டோ இல்லை நீங்கள் வாங்காமல் கூட அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகலாம். இதுதான் நடைபாதை தரிசன டிக்கெட், அதே மாதிரி இலவச தரிசன டிக்கெட்டுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது நேற்று வந்து 75,000 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் வந்து 11 கம்பார்ட்மெண்ட் தான், சுமார் 8 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து நேரடி சர்வ தரிசனம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரௌட் இனி இன்க்ரீஸ் ஆகும். வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, மற்றபடி வீக் டேஸில் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இன்னைக்கு நேத்திர தரிசனம் அப்படின்றனால கூட க்ரௌடு கொஞ்சம் இருக்குங்க. ஸோ நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற அப்டேட்டை ஷேர் பண்ணுங்கள். 11 கம்பார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. சுமார் 8 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் வந்து ஆகலாம். இந்த டைம் அப்படின்றது முன்ன பின்ன உங்களுக்கு வந்து மாறும். அதுக்கு அடுத்தது லட்டு கவுண்டரில் வந்து நம்ம லட்டு வாங்குறதுக்காக யூபிஐ மூலமாக பே பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெஷின் பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டோம் வீடியோஸ் வந்து நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா பார்த்துக்கோங்க. அதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து உங்களோட தர்ஷன் டிக்கெட் நம்பரை என்டர் பண்ணி நம்ம லட்டு வாங்கலாம், இல்லைனா ஆதார் நம்பரை என்டர் பண்ணி லட்டு வாங்கலாம். ஆதார் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் 2 லட்டு தான் வந்து வாங்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ ஆதார் நம்பர்னால் நீங்கள் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். தர்ஷன் டிக்கெட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிக்கெட்டோட நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். தர்ஷன் டிக்கெட்னால் நம்ம மேக்ஸிமம் 10லேருந்து 15 லட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே ஆதார் கார்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 தான் வந்து வாங்க முடியும். அதுக்கு அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கியூஆர் கோடு வந்து வரும். அந்த கோடை வந்து நீங்கள் ஃபோனில் வந்து என்ன பே ஜிபே வச்சுருக்கீங்க இல்லை ஃபோன்பே எந்த பே வச்சுருக்கீங்களோ யூபிஐ மூலமாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்துடும். அந்த ரிசிப்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் லட்டு கவுண்டரில் கொடுத்துட்டு அந்த லட்டுஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த மெஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜூலை மாதத்துக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் நேற்று ஓப்பன் ஆகியிருந்துச்சு. ஸோ இதுவுமே புக்கிங்ஸ் வந்து பெருசாக எரர் இருக்குல்ல, ஒரு சில பேருக்கு எரர் வந்துச்சு. உங்களுக்கும் டிக்கெட் கிடச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நமக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய 300 ரூபா டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. பிரம்மோற்சவம் டைமில் வந்து நமக்கு ஒரு சில டிக்கெட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. 300 ரூபா டிக்கெட் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் புரட்டாசியில் அந்த 2வது சனிக்கிழமை புக் பண்ணவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு எரர் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ செப்டம்பரில் வந்து 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண ஒரு சிலருக்கு வந்து கருட சேவை அப்போ, அதாவது பிரம்மோற்சவத்தில் வரக்கூடிய கருட சேவை அப்போவும் அதுக்கு முதல் நாளும் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கான அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்ணலை. நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த டேட்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு தான் வந்து ரூம்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே கருட சேவைனாலும் அதுக்கு முதல் நாளும் வந்து ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க.
இதை தவிர செப்டம்பர் மாதத்துக்கு நமக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஒரே ஆப்ஷன் வந்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் தான். ஸோ அது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜூலைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். ஆனால் ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேத்துக்கு மட்டும்தான் வந்து பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் வந்து இன்னும் 2 மொபைலில் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை தவிர இல்லைனா எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லைனா ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை டோக்கன் இந்த மாதிரி வாங்கிட்டு போகிற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ண முடியும். வேறு எந்த ஆப்ஷனுமே வந்து இல்லை. ஓரளவுக்கு எல்லா புக்கிங்ஸுமே முடிஞ்சுது. ஆனால் வந்து இருக்க இஷ்யூ என்ன அப்படின்னா 300 டிக்கெட்டில் தான் நிறைய பேருக்கு வந்து புக்கிங் எரரு, அதே மாதிரி பேமெண்ட் போயிட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது, இந்த இஷ்யூ எல்லாமே இருந்துச்சு. அக்கமடேஷன் புக்கிங்கும் அதே மாதிரி எரர் இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து ஆர்ஜித சேவா அதெல்லாமே எந்த பெருசாக எரர் எதுவும் இருக்கலை. 300 டிக்கெட் வந்து புரட்டாசி பிரம்மோற்சவம் டைம்லலாம் ஃபுல்லாக ஓப்பன் ஆனதான். இந்த முறை ரொம்பவே வந்து எரர் அதிகமாக வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரீஃபண்ட் ஆயிரும், வெயிட் பண்ணுங்கள். லட்டு மெஷின் பற்றி டிடிடிஏ அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ்மே வந்து லட்டு கவுண்டர்ஸில் வச்சுருக்கக்கூடிய கியோக்ஸ் மெஷின் பற்றி டிடிடிஏ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸுமே கொடுத்துருக்காங்க. லட்டு கியோக்ஸ் இயந்திரங்கள் பயன்படுத்த எளிதான யாத்ரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றொரு புதுமையாக யாத்ரிகர்களோட முயற்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிடிடி சமீபத்தில் திருமலையில் இருக்க லட்டு கவுண்டரில் கியோஸ்க் மெஷின்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் யூபிஐ வசதியை பயன்படுத்தி நீங்கள் வந்து பணம் செலுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் செலுத்திய பிறகு ஒரு ரசீது உருவாக்கப்படும், அதை பயன்படுத்தி கூடுதல் லட்டுகளை பெறலாம். டிடிடியின் இந்த புதுமையான நடவடிக்கைக்கு பின்னால் உள்நோக்கம் நீண்ட காத்திருப்பை குறைப்பதன் மூலம் பக்தர்களுக்கு ஒட்டுமொத்த அனுபவத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து பக்தர்கள் அதுக்கு பே பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லிப் வந்துடும். இதில் 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம டொனேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட டொனேஷனும் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களே யூஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆதார் கார்டு நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணோன்னா இது மூலமாக ஒரு நபருக்கு 2 லட்டு தான் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுவே 2 பேர் 3 பேர் போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டை வச்சு நம்ம 2 லட்டு கூட எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கலாம். கவுண்டரில் போய்ட்டு நிற்க தேவையில்லை. இதில் ரிசிப்ட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக நம்ம போய்ட்டு அந்த ரிசிப்டை கொடுத்துட்டே வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ்னு பார்த்தோன்னா இப்போ டைம் வந்து 8 மணி ஆகுது. இந்த டைமில் உங்களுக்கு வந்து நாளைக்கான டோக்கன்ஸில் 2614 டோக்கன்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. யாராவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாளைக்கான டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ 27ஆம் தேதிக்கு வந்து நைட்டு ஸ்லாட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. 2614 டிக்கெட்ஸ் தான் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட்னு பார்க்கலாம். இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு ரூம் கிடைக்கலன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான இன்னொரு ஆப்ஷன் வந்து கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனோட ப்ரைவேட் அக்கமடேஷன் தான். இது இல்லாமல் நீங்கள் ரூம் எடுக்கணும்னா நேரடியாக போயிட்டு தான் டிடிடியோட ரூம்ஸ் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த ஆப்ஷனுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்காங்க, அண்ணா அண்ணி 8 மாத குழந்தை, அதுக்கப்புறம் 5 வயசு இன்னொரு பேபியும் வந்து சுபதம் வழியாக அவங்க போகலாமா? ஸோ சுபதம் வழியாக போக டைம் எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அன்றைக்கி 300 தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணி வச்சுருக்காங்க. அது இருந்தாலும் போகலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணி தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை, 300 தரிசன டிக்கெட் அவங்களே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். பேரண்ட்ஸ் 2 பேரோட ஆதார் கார்டும் அந்த குழந்தையோட ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் 3 வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே 300 தர்ஷன் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனத்தில் நீங்கள் சாமி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தது, இந்த டைம் வந்து தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆனப்போ நிறைய பேருக்கு வந்து எரர் வந்ததுனால சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏஜ் தப்பாக போட்டிருந்தாலோ இல்லை மேலுக்கு ஃபீமேலாக இருக்குது நேம் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா ஒன்றுமே இஷ்யூ இல்லை, நம்ம சொல்லிக்கலாம். ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் இதில் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுவாங்களா, தர்ஷன் போகலான்ற டவுட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாமே போகலாம். ஏன்னா நம்ம வந்து புக்கிங் டைமில் மிஸ்டேக் ஆகிறது தான், அதை நம்ம சொல்லிவிட்டு நம்மளோட ஒரிஜினல் ப்ரூஃபை காட்டிட்டு நம்ம தாராளமாக போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. நிறைய பேத்துக்கு 300 தரிசன டிக்கெட்டில் எல்லாருமே வந்து பேமெண்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பேமெண்ட் போயிட்டு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. திரும்ப டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணும்போதும் அவங்களால பண்ண முடியல. ஸோ தொடர்ச்சியாக எரர் தான் இருந்துச்சு. இந்த டைம் 300 தரிசன டிக்கெட், அதே மாதிரி ரூம் புக்கிங்கில் நிறைய எரர் இருந்தது. ஆப்பில் வந்து எரர் இருந்தது. வெப்சைட் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சில டைம் அப்படி தான் இருக்கும். வேறு வழியில் முயற்சி செஞ்சு கிடைக்கல அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும்.
அதுக்கு அடுத்தது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிற டூரிசம் ஆகட்டும், ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் டிக்கெட் ப்ளஸ் 300 தர்ஷன் டிக்கெட் இதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுவுமே ரீஸ்டார்ட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் ஏதாவது தேடும்போது ஏதாவது வெப்சைட்ஸில் இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுதுன்னா கண்டிப்பாக புக் பண்ணாதீங்க. தெலுங்கானாலேருந்து போகக்கூடிய பஸ்லேயுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறதுக்கான 300 ரூபாய்க்கான வாய்ப்பு ஒன்று வந்து நமக்கு டிடிடியோட வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது ஹோமத்துக்கான ஆஃப்லைன் டிக்கெட், இந்த ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்குது. மற்றபடி ஆன்லைனில் எந்த டிக்கெட் ஆப்ஷனுமே இல்லை. செப்டம்பருக்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா வெயிட் பண்ணுங்கள். ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அது ஒரு நாளைக்கு 150 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து சான்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா புரட்டாசிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.